Hello everyone, welcome back to my channel. இந்த வீடியோல நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஈஸி ஃபிக்ஸ் தான் நம்ம கத்துக்க போறோம். ஜிஞ்சர் garlic பேஸ்ட் இல்லாத வீடே இருக்காது. ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா ரொம்ப நாளைக்கு உள்ளார நம்ம ஃப்ரிட்ஜிலே வச்சிருந்தோம்னா இந்த ஜிஞ்சர் garlic பேஸ்ட் கிரீன் கலர்ல மாறிடும். அதை எப்படி நம்ம ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கலாம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கடையில வாங்கும் போதும் சரி, வீட்டில் அரைக்கும் போதும் சரி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம அதிகமாக அரைக்கும் போது எண்ணெய் இல்லை உப்பு இல்லை வினிகர் இது எதையாவது ஒன்று ப்ரிசர்வேட்டிவாக நம்ம சேர்த்து தான் எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும். ஆனால் நம்ம இந்த ஒரு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணோம்னா இது எதுவுமே தேவைப்படாமல் ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இன்னைக்கு நான் 60 கிராம் இஞ்சி 40 கிராம் பூண்டுங்கிற அளவில் நான் எடுத்து வச்சிருக்கேன். நான் எப்பவுமே இதே ரேஷியோவில் தான் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் செய்வேன். இப்போ இந்த உரிச்சு வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு சாப்பரில் வச்சு நான் நல்லா மின்ஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி சாப்பரில் இல்லாதவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெறும் மிக்சியில் பல்ஸுங்கிற ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, இந்த பல்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை விட்டு விட்டு நம்ம அரைச்சிக்கலாம். நம்மளோட மோட்டிவ் என்னன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு தண்ணி இருக்கோ அந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நாள் ஆக ஆக பூண்டு பச்சை கலர்ல மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சாப்பர் என்ன பண்ணும்னா, நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டை நல்லா பொடி பொடியா நறுக்கி கொடுத்துரும். இப்போ நம்ம எடுத்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நம்ம அரைச்சிருக்கோம். எவ்வளவு குட்டி குட்டியா அழகழகா நமக்கு இந்த சாப்பர் நறுக்கி கொடுத்துருக்கு. இஞ்சிலையும் சரி பூண்டுலையும் சரி நேச்சுரலாவே லைட்டா வாட்டர் கண்டென்ட் அதுல இருக்கும். அதனால நமக்கு எந்த எக்ஸ்ட்ரா வாட்டர் எதுவுமே நமக்கு தேவைப்படாது. ஸோ நான் இருக்கிற எல்லா இஞ்சி பூண்டையும் இந்த மாதிரி சாப்பரில் போட்டு நான் ஒரே மாதிரி நான் நறுக்கிக்க போகிறேன். இந்த சாப்பர் ஒரு வேளை உங்ககிட்ட இல்லாட்டி நீங்கள் மிக்சிலேயே இதே ஸ்டெப் பண்ணலாம். ஆனால் நான் போட்ட மாதிரி இஞ்சி பூண்டை அப்படியே போடாமல் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் குட்டி குட்டி நறுக்கிட்டு உள்ளார போட்டிங்கன்னா இந்த ப்ராசஸ் கொஞ்சம் சீக்கிரமாகவே நடக்கும். அடுத்ததா நான் சாப் பண்ணி வச்சிருக்க இஞ்சி பூண்டை இப்போ மிக்சியில போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்க போறேன். எந்த விட தண்ணி எதுவுமே தேவைப்படாது, நம்ம அப்படியே கிரைண்ட் பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி இது நல்லாவே பொடி பொடியா இருக்கிறதுனால இருக்கிற தண்ணியை வச்சே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டா அழகா நறுக்கிக்க முடியும். ஸோ நம்ம யூஸ் பண்ற ஒரே ஸ்டெப் என்னன்னா, இஞ்சி பூண்டை நல்லா பொடி பொடியா நறுக்கி நம்ம இப்படி மிக்சியில அரைக்கிறதுனால என்ன ஆகும்னா, அதுல இருக்கிற வாட்டரே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டா நல்லா அழகா ஸ்மூத்தா அரைச்சி கொடுத்துரும். இப்போ நீங்கள் பார்க்குறது என்னோட ஃபைனல் ப்ராடக்ட். இதில் எந்த தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை. நான் ஆர்கானிக் ஜிஞ்சர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இந்த கலர் அழகாக ஒரு சட்டில் எல்லோ கலரில் இருக்கும். இப்போ நம்ம கீ பாயிண்ட் நம்ம பார்க்கணும். இப்போ எப்படி நம்ம தண்ணியே ஆட் பண்ணாமல் நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சோமோ அதே மாதிரி ஏர் டைட் கண்டெய்னரில் தண்ணி எதுவுமே இல்லாத கண்டெய்னரில் நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம சேர்த்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறோம். அட்லீஸ்ட் 10 நாளைக்கு வரைக்கும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுக்கு பச்சை கலர்ல ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மொதல் ரீசன் என்னன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அரைக்கும் போது நிறைய தண்ணி சேர்த்து அரைச்சோம்னா கண்டிப்பா பச்சை கலர்ல தான் மாறிடும். ஒருவேளை ஈரமா இருக்கிற ஸ்பூனை வச்சு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை எடுத்தாலும் இஞ்சி பூண்டு பச்சை கலர்ல தான் மாறும். ஏன்னா மறுபடியும் தண்ணி படுறது. கடைசியா அடிக்கடி நம்ம திறந்தாலோ இல்ல ரொம்ப நேரம் நம்ம அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் டப்பாவை திறந்து வச்சாலும் பச்சை கலர்ல மாற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதிகமா காத்து உள்ளார போய் உட்காந்துக்கும். அதுக்கு தான் நம்ம ஏர் டைட் கண்டெய்னர்ல போடுறோம். அடுத்த வாட்டி நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது இந்த ஒரு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye from Archana. Take care.